ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனை கண்டித்து திமுக, அதிமுக, பாஜக, அமமுக கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. பல்வேறு கட்சியினர் இணைந்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். வணக்கம் முத்துமோகன், இது குறித்தான தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் வாரச்சந்தை தொடர்பான பிரச்சனை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ சரவணனை கண்டித்து இன்று ஏரல் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் SP சண்முகநாதன் உள்ளிட்ட திமுக, அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள வாரச்சந்தை பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த வாரச்சந்தையில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு பகுதியிலிருந்து சிறிய வியாபாரிகள் வாரத்தில் தங்கள் கடைகளுக்கு வந்து பொருட்களை அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு விற்பனை செய்வர். இந்த நிலையில் அந்த வாரச்சந்தைக்கான ஏல நிர்ணயம் கடந்த 22ஆம் தேதி முடிவடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் அந்த வாரச்சந்தையை அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவை சேர்ந்த சில நபர்கள் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் கூட்டாக ஒருவர் பெயரில் எடுத்து அந்த வாரச்சந்தையை தற்போது செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் டெண்டர் எதுவும் விடாமல் மீண்டும் வாரச்சந்தை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாரச்சந்தையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக வியாபாரிகள் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் புகார் தெரிவித்திருந்தனர். இது குறித்து ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் வாரச்சந்தையை தற்காலிக மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வாரச்சந்தை என்பதால் வாரச்சந்தையை மூடி கண்டனத்துக்குரியது என்று திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் உள்ளிட்ட திமுக, அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் MLA சரவணன் நடவடிக்கையின் பேரில் வாரச்சந்தை தற்போது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சண்முகநாதன் ஆகியோர் கூறுகையில் இந்த வாரச்சந்தையானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆனால் வாரச்சந்தையில் MLA பணம் கேட்கிறார். பேரூராட்சி செயலாளர்களை அவரது ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மிரட்டுகின்றனர். மேலும் குளங்கள் மற்றும் மண்டல் மண் அலுவலரிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தனர். மேலும் MLA மீது பல்வேறு புகார்கள் இருப்பதால் அவர் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் கூறும்போது வியாபாரிகளிடம் கூடுதலாக பணம் வசூல் செய்கின்றனர். இதனால் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தன்னிடம் புகார் தெரிவித்த நிலையில் தான் இது தொடர்பாக ஆய்வு செய்து பேரூராட்சி செயலாளர்களிடம் இது தொடர்பாக புகார் தெரிவித்தேன். அதன் அடிப்படையில் வாரச்சந்தை மூடப்பட்டது. தற்போது அந்த வாரச்சந்தையான செயல்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் அதிமுக, திமுக மற்றும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து தன் மீது குற்றச்சாட்டு தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். தூத்துக்குடியில் மாவட்டம் ஏரலில் ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக அரசியல் எதிரிகளாக கருதப்படும் திமுக மற்றும் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்திகள் குறித்தான தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.